வணக்கம், இது ஒரு மணி செய்திகள் வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஸ்ரீமாலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திராவில் முதல் முறையாக ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி. அயர்லாந்திலிருந்து மும்பை வழியாக விசாகப்பட்டினம் வந்தவருக்கு தொற்று உறுதி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தடுப்பூசி போடாதவர்களுக்கு தடை என்ற உத்தரவு வாபஸ். நிர்வாக காரணங்களுக்காக திரும்பப் பெறுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பு. வரும் சனிக்கிழமை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள பொதுச் செயலாளர் துரைமுருகன் அழைப்பு. கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் பூக்களின் விலை கடும் உயர்வு. 1 கிலோ மல்லிகை 4000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் திடீரென குறைந்த தக்காளி விலை. 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை ஆலோசனை. ஒமிக்ரான் பரவல் அச்சத்தால் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படலாம் என தகவல். கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லையில் 3ஆம் நாளாக தேடப்படும் புலி. 7 இடங்களில் கூண்டுகளை வைத்து தேடும் வனத்துறை. ஒட்டப்பிடாரம் அருகே ஓடும் பேருந்தில் படியிலிருந்து விழுந்தவர் உயிரிழப்பு. படியில் பயணித்த போது வலிப்பு காரணமாக விழுந்ததாக தகவல். அமெரிக்காவில் அடுத்தடுத்து வீசிய 30 சூறாவளிகள். கென்டக்கி உள்ளிட்ட நகரங்களை புரட்டி போட்டதில் 80க்கும் மேற்பட்டோர் மரணம். கொரோனா ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகளை வழங்கலாமா அல்லது புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கலாமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் அமலில் உள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வரும் 15ஆம் தேதி முடிவுக்கு வருகிறது. இந்த நிலையில் ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பாக நாளை காலை 10:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் ஒமிக்ரான் கொரோனாவின் தாக்கம் இதுவரை உறுதியாகாத நிலையிலும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்கலாமா என நாளைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது. மதுரை, தேனி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பொது இடங்களுக்கு வருபவர்கள் தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களை முடிவெடுத்து அறிவித்துள்ளன. இந்த சூழலில் குறைந்த அளவில் தடுப்பூசி செலுத்திய மாவட்டங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்தும் கருத்து கேட்டறியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் மல்லிகைப்பூ விலை கடுமையாக உயர்ந்து கிலோ 4000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மழை மற்றும் வரத்து குறைவாலும் மாத கடைசி முகூர்த்தம் என்பதாலும் விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் கூறுகிறார்கள். மதுரை வில்லாபுரம் மலர் சந்தையில் மல்லிகை கிலோவுக்கு 1000 ரூபாய் விலை உயர்ந்து 4000 ரூபாய்க்கு விற்பதால் சில்லறை வியாபாரிகள் அதை வாங்குவதை தவிர்த்தனர். நேற்று 1500 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ இன்று 500 ரூபாய் விலை உயர்ந்து 2000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செவ்வந்திப்பூ 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பனிப்பொழிவு காரணமாக திருமங்கலம், உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மல்லிகைப்பூ வரத்து குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விலை கடுமையாக உயர்ந்ததால் பலர் பூக்கள் வாங்காமல் வெறுங்கையுடன் திரும்பினர். வியாபாரிக வாங்க முடியாது. விசேஷ வீடு வச்சிருக்கிறவங்க 1/2 கிலோ 1 கிலோ வாங்குற இடத்துல 100-200 வாங்கி தலையில் வைக்கணும். அந்த கண்டிஷனுக்காண்டி பூ வாங்கித்தான் ஆகணும். 100 கிராமாவது வாங்கத்தான் செய்வாங்க. 100 இன்னைக்கு 200 ரூபா 300 ரூபா போகுது. இன்னைக்கு 400 ரூபா போகுது. இன்னைக்கு விலை 400 ரூபா. செவந்தி கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வேலைனா இன்னைக்கு ஒரு வேலை. செவந்தி நேற்று 200 ரூபா, இன்னைக்கு 300 ரூபா. அதனால் செவந்தி அப்படி இப்படி வாங்குறாங்க. இப்போ தை மாதம் வரைக்கும் இதே மாதிரி தான் விலைக்கும். பூ வரத்து தை மாதம் கழிச்சு தான் பூ வரத்து கூடும். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை ஒரே நாளில் 30 ரூபாய் குறைந்து 60 ரூபாய் ஆகியுள்ளது.
கனமழை காரணமாக தக்காளி வரத்து குறைந்ததால் கடந்த 1.5 மாதமாக சென்னையில் தக்காளி விலை உச்சத்தில் இருந்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் தக்காளி கிலோ 120 ரூபாய் வரை விற்கப்பட்டதால் இல்லத்தரசிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி இறக்குமதிக்கு தனியாக மைதானம் திறக்கப்பட்ட போதிலும் தக்காளி விலை குறையாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு 800 டன் தக்காளி வந்துள்ளதால் ஒரே நாளில் 30 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளது. அதன்படி கோயம்பேடு மொத்த விற்பனையில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் அதிகபட்சம் 70 ரூபாய் வரை தக்காளி விற்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு 3300 டன் காய்கறிகள் வந்திறங்கின. அவரைக்காய் கிலோ 10 ரூபாய் குறைந்து 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரை விற்பனையாகிறது. சின்ன வெங்காயம் நேற்றைய விலையில் மாற்றமின்றி கிலோ 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஊட்டி கேரட் 10 ரூபாய் விலை அதிகரித்து கிலோ 75 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 10 ரூபாய் குறைந்து 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புடலங்காய் மற்றும் முள்ளங்கி நேற்றைய விலையில் மாற்றமின்றி 50 மற்றும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. வெண்டைக்காய் 70 ரூபாய்க்கும் உஜாலா கத்திரிக்காய் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. ஒரு கட்டுக்கீரை விலை இன்றும் 40 ரூபாயாக நீடிக்கிறது. சேலத்தில் தக்காளி விலை சற்று குறைந்துள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் தக்காளி வரத் தொடங்கிய நிலையில் விலை குறைந்திருக்கிறது. தலைவாசல் தினசரி காய்கறி சந்தையில் மொத்த விற்பனையில் 1 கிலோ தக்காளி 40 ரூபாய் முதல் 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இப்போ நாங்கள் யூபியிலிருந்து வர வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்மி தான் 60 ரூபா ரேட்டு தான் கொண்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம். 2000 ரூபா தக்காளி போன பாக்ஸ் இன்னைக்கு 1300 ரூபா தலைவாசல் நாங்கள் கம்மி விலையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். ஒரு 2500 ரூபா 3 நாள் அங்கிருந்து வந்து சேர அவர் வண்டி. ஆனால் தக்காளி நல்லா சிறப்பாக வருது. கர்நாடகாவை தொடர்ந்து அண்டை மாநிலமான ஆந்திராவிலும் ஒமிக்ரான் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சத்தீஸ்கரிலும் ஒருவர் பாதிக்கப்பட்டதால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35ஆக அதிகரித்துள்ளது. ஆந்திர பிரதேச சுகாதாரத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் 34 வயதான நபர் அயர்லாந்திலிருந்து மும்பை வழியாக விசாகப்பட்டினத்திற்கு வந்ததாகவும் மும்பை விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனையில் நெகட்டிவ் என முடிவு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாகப்பட்டினம் வந்த அவருக்கு கடந்த மாதம் 27ஆம் தேதி நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் தொற்று உறுதியாகியுள்ளது. இதையடுத்து அவரின் மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டதில் ஒமிக்ரான் இருப்பது தெரியவந்தது. இதன் மூலம் ஆந்திராவில் முதலாவது ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிகுறிகள் எதுவும் இல்லாத நிலையில் அவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று எடுக்கப்பட்ட கொரோனா சோதனையில் மீண்டும் நெகட்டிவ் என முடிவு வந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து ஆந்திர பிரதேசம் வந்தவர்களில் மொத்தம் 15 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருந்த நிலையில் அதில் ஒருவருக்கு மட்டுமே ஒமிக்ரான் இருந்துள்ளது. வீண் வதந்திகளை நம்பி மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல சத்தீஸ்கர் மாநிலத்திலும் ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் 17, ராஜஸ்தானில் 9, குஜராத்தில் 3, கர்நாடகா மற்றும் டெல்லியில் தலா 2, சத்தீஸ்கர் மற்றும் ஆந்திராவில் தலா 1 என நாடு முழுவதும் இதுவரை 35 பேர் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா தடுப்பூசி போடுவதன் அவசியத்தை வலியுறுத்தி News18 நெட்வொர்க் முன்னெடுத்த சஞ்சீவனி இயக்கத்தின் தாக்கம் தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் சஞ்சீவனி டெலிதான் என்ற பெயரில் நடைபெற்று வருகின்றது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். बात करने के लिए तैयार नहीं होते थे। लाइक अगर हम लोग घर पे उनके जाते थे तो हम लोगों को बोलते थे कि नहीं ठीक है जाइए। और कई जगह गाँव में ऐसा रहता था कि अपने गेट बंद कर लेते थे, घर बंद कर लेते थे, तो हमें बात करने को उनसे मौका भी नहीं मिलता था। बट धीरे धीरे हम लोग संजीवनी की गाड़ी जो हम लोग चलाते थे उसमें अपना संजीवनी का गीत चलाते थे, एक अभियान वहाँ पे चलाते थे, एक कम्युनिटी लोगों को इकट्ठा करके उनसे बात करते थे कि आप बताइए आपकी क्या मतलब आपकी भ्रांतियां है, और फिर हम उसको जो एक साइंटिफिक तरीके से जो भी अपने आर्ग्यूमेंट्स हम होते थे उनको देते थे। और उसके बाद ज्यादातर मतलब जगहों पे आंगनवाड़ी लोगों ने और स्वास्थ्य विभाग का डेफिनेटली इतना अच्छा सहयोग हर जगह पे था, तो फिर धीरे धीरे लोग फिर समझे और काफी ज्यादा फिर वैक्सीनेशन की अगर हम बात करें वो फिर हुआ था। स्वास्थ्य विभाग के मीडिया कोऑर्डिनेटर है अशोक निकम, वो यहाँ पर मौजूद है। जी बताइए, अब तो फर्स्ट डोज तो 100% हो गया, सेकंड डोज कब तक 100% हो पाएगा इंदौर में? सेकंड डोज के सिर्फ प्रयासरत है हम लोग। हर ग्रामों में मोबाइल टीम भी भेजी जा रही है, सेशन साइट भी लगाई जा रही है, लेकिन कुछ लोग जो है लगवाना नहीं चाहते हैं, तो उनको भी समझाइश भी दी जा रही है। संजीवनी के माध्यम से प्रचार प्रसार अधिक अच्छे से अच्छा किया जा रहा है और सबको समझाकर कोशिश कर रहे हैं वैक्सीनेशन करने की। नेटवर्क 18 और संजीवनी का जो अभियान है इसमें तमाम लोग भी जुड़े, फेडरल बैंक भी इसमें जुड़ा, इसको आप किस रूप में देख रहे हैं?
एनजीओज का कार्य बहुत अच्छा है। इनका सहयोग हमेशा मिलता रहा है। स्वास्थ्य विभाग और ये दोनों मिलकर इस कार्य को आगे बढ़ा रहे हैं। सबसे ज्यादा प्रभावित था इंदौर जिला, देश में सबसे ज्यादा कोरोना के मरीज यहाँ मिल रहे थे। उसके बाद अब वैक्सीनेशन का काम हुआ, किस तरह का काम हुआ और कैसे आप लोगों तक पहुंचे, उनको कैसे आपने समझाया, कैसे बताया कि वैक्सीन आप लगवाइए? वैक्सीन लगवाने के लिए घर घर पहुंचे। घर घर हमारी आशा कार्यकर्ता, आंगनवाड़ी कार्यकर्ता, एनएम बहनों द्वारा बैठकों में उनको समझाया कि भाई वैक्सीन से आपको क्या फायदा है, तो इससे कोई नुकसान नहीं है आपको। बहुत बढ़िया काम किया अरुण जी। आप जैसे वहाँ बात कर रहे हैं, उस इलाके से परिचित है सोना जी। यहाँ पर सोना जी यहाँ सर हिलाकर कह रही थी हाँ 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 हम यहाँ गए। हाँ सोना जी, जानते ना, हम हमारा ब्लॉक ही मऊ लगता ना। ये मऊ ब्लॉक आपका ही लगता है। और तो ये स्वास्थ्य अधिकारी और ये लोग जो ग्राउंड पे काम कर रहे हैं कि नहीं कर रहे हैं? करते हैं। ऐसा तो नहीं सिर्फ आप काम कर रही हैं? ऐसा नहीं। आशा, आंगनवाड़ी और एनएम, इनका तो रोज का फील्ड में जाना, रोज का फील्ड में जाना और काम करना। और काम करना। चलिए, आपने समय निकालकर आप यहाँ पर आए, आपका बहुत बहुत आभार। Thank you very much. धन्यवाद। Thank you so much. And big shout out to you, Tejas, for doing this. Thank you. Dr. Shukla, thank you so much. नहीं, देश आज यहाँ तक आया क्योंकि आप लोगों ने काम किया, तो आपको धन्यवाद बनता है। Thank you. Well, COVID champions there, women who've really been taking the message to the length and breadth of the country. But joining us now is someone who is key not just to India, but the world's vaccine drive against the pandemic. Joining us now is Adar Poonawalla, the CEO of Serum Institute of India. Adar, thanks very much. It's great to have you back on the Sanjeevani platform. Appreciate you joining us here today. Adar, over 100 crore vaccines administered here in India, and a lion's share of that is courtesy Serum Institute's Covishield. I want to ask you, Adar, what have been the big learnings for you personally, for the company as well? What have been the big challenges that you've had to overcome through the course of this journey? Well, you've been following this journey of ours very closely from the time we announced our partnership back in 2020 with Oxford and then AstraZeneca. There were so many challenges that we went through, from finding the right partner, manufacturing at risk, raising capital to be able to afford and build these facilities ahead of time, which is why we were able to have such a large capacity, by the time that we had. And then, of course, when the second wave hit, we had to double, triple that monthly output, literally overnight, because of, the urgency in the nation. So it's been a tremendous journey, and without all our staff and workers working day and night to make things happen and execute my plans and strategies and unreasonable requests, I don't think we would ever be here at this vaccination coverage rate. And thanks to the healthcare workers and the government's efforts and every ministry that's worked tirelessly also with us, fast-tracking permissions, administering these jabs finally, having such a wonderful digital platform, CoWIN, to, measure, track, and, take record and stock of all the vaccinations. I think, I don't think any other country of this size, being a democracy, would have been able to do this under the Prime Minister's leadership. And, it's a tremendous testament of what we can do and rally together and work together in a time of emergency. And I feel so much more prepared from all the lessons we've all learned. God forbid there are future emergencies and pandemics. I think we're far better prepared, going ahead. Well, yeah, I hope that we are far better prepared, Adar, and we hope that we don't have to go through what we have been through, which has been horrific. But, speaking about the Omicron challenge, Adar, what do you make of that? Because many vaccine manufacturers have come out and said that, look, at this point in time, there is no reason to believe that the current vaccines will not work, but that they're also examining the possibility of tweaking or customizing the vaccines to deal with the new variant. What do you make of this challenge and the vaccination strategy going forward? Well, there's no reason to believe right now, and I don't know why certain people make statements, ahead of time, because it does cause a little bit of fear and panic. Today's vaccines do work against most variants. You've seen the Lancet publications with the Delta variant and Covishield. We've got 81% efficacy.
we have to wait for the experts and the data to come out really to know how well we do against these new mutant variants, which will keep coming about. Having said that, yes, a lot of companies in the world, including Oxford and AstraZeneca, are working on an Omicron specific variant vaccine. And if we need to launch something like that as a booster, we can. But right now, the best strategy is to boost with the vaccines that we have in hand, which are licensed, safe to use, and proven to be quite good in their overall coverage against all these mutant variants. Now, I don't want to make any predictions or statements till we see the data and how bad the disease spreads and how effective the vaccines are, because that's something you only know. Absolutely. We will have to wait to see what the data tells us. But, Anand, it's interesting that we're now dealing with a situation where Serum Institute has more demand, more supply than demand. So he's sitting on a stockpile and there are a few takers at this point in time. So it's a different challenge that he's dealing with. But finally, Adar, let me ask you, any plans to go the mRNA route? Is that something that you believe that you will experiment with, or is that a strategy for the future as far as Serum is concerned? Yeah, good question. We've already started building facilities to handle messenger RNA candidates. We've signed with a company called Greenlight, or Green Signal, I forget, Greenlight, which could potentially have a messenger RNA platform for non-COVID vaccines and other vaccines as a technology platform. It is a powerful platform, but I'm waiting to see how the long-term efficacy and immune response is for messenger RNA candidates. The time will tell, as I'd always said, to look at real-world data. We've certainly got the infrastructure and expertise to do it. Maybe for non-COVID vaccines in the future, we could look at it, and we're certainly working in that direction. Well, Adar, it's always a pleasure. Thanks so much for joining us here, joining the Sanjeevani campaign, and for everything that Serum Institute has been able to do to vaccinate India and also now start to vaccinate the world now that the export restrictions have been lifted. Thanks very much, as always. Absolutely. To our vaccine manufacturers, it's kudos to them for being able to pull this off. To inoculate a nation of 1.38 billion people is not a joke. And now to be ready to supply to the world, wow, that's fantastic. Kudos to all of them. We're going to take a very, very short break. Sanjeevani, a short of life. The telethon continues. Stay with us. Now, what is after this? கொரோனா தடுப்பூசி போடுவதன் அவசியத்தை வலியுறுத்தி நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் வங்கி இணைந்து சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அதன் ஒரு அங்கமாக இன்று சஞ்சீவனி டெலத்தான் நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். தமிழக கடலோர மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக இன்று முதல் 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் புதுவை, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளதென வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் 7 சென்டிமீட்டரும், மகாபலிபுரத்தில் 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அமெரிக்காவின் கென்டக்கி உள்ளிட்ட 6 மாகாணங்களை தாக்கிய சூறாவளியால் நகரங்கள் உருக்குலைந்த நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் ஆர்கன்சாஸ், இல்லினாய்ஸ், கென்டக்கி, மிசிசிப்பி, மிசோரி, டெனசி ஆகிய நகரங்களை அடுத்தடுத்து 30 சூறாவளிகள் தாக்கின. இதனால் சொல்ல முடியாத துயரத்திற்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர்.
அர்கன்சாஸ் நகரை தாக்கிய சூறாவளியில் வீடுகள், மரங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் என எதுவுமே தப்பவில்லை. கென்டக்கியில் சேதமடைந்திருக்கும் இந்த கார்களும் சின்னாபின்னமான வீடுகளும் நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. அங்கு மட்டும் 70க்கும் அதிகமானோர் இறந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இல்லினாய்ஸ் மாகாணத்தை தாக்கிய சூறாவளியால் அங்குள்ள அமேசான் நிறுவனத்தின் பண்டக சாலையின் நிலை மிக மோசமாகியுள்ளது. மேற்கூரை தரைமட்டமாகி இருக்கும் நிலையில் உள்ளே இருந்த ஏராளமான ஊழியர்கள் என்ன ஆனார்கள் என்பதே தெரியவில்லை. கென்டக்கியின் மேஃபீல்டு நகரத்தையே சூறாவளி சுருட்டி வீசியுள்ளது. சூறாவளியின் கோர தாண்டவத்தை கழுகு பார்வையில் பார்க்கும்போது நெஞ்சை பதபதைக்க வைப்பதாக இருக்கிறது. வீடுகள், உடைமைகள் என அனைத்தையும் ஒரே நாளில் இழந்த மக்கள் தவித்து வருகின்றனர். மேஃபீல்டு மெழுகுவர்த்தி தொழிற்சாலையும் சூறாவளிக்கு இரையாகியிருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. ஓடும் ரயிலையும் சூறாவளி வாரி சுருட்டியது. தன் வாழ்நாளில் இப்படி ஒரு சூறாவளி தாக்குதலை பார்த்ததே இல்லை என கென்டக்கி ஆளுநர் ஆன்டி பெசீர் அதிர்ச்சியுடன் கூறியிருக்கிறார். மிசோரி, டெனசி நகரங்களும் சூறாவளியில் சிக்கி சின்னாபின்னமாகியுள்ளன. காற்றில் வீசப்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள், மரங்களின் கிளைகள் சாலைகளில் சிதறி கிடக்கின்றன. அமெரிக்க வரலாற்றிலேயே இது மிகப்பெரிய சூறாவளி என அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கிறார். This is likely to be one of the largest tornado outbreaks in our history. Earlier today, I called the governors of the states that have been experienced severe impacts of the storms, including Arkansas, Illinois, Kentucky, Missouri, as well as Tennessee. And I also spoke with Minority Leader Mitch McConnell of Kentucky. இதுவரை எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், சேதம் என்ன என்பது குறித்து முழுமையாக தெரியவில்லை என்று கூறியுள்ள பைடன், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் 72வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தின் முன்பு ரசிகர்கள் கூடினார்கள். வாழ்த்து அட்டைகள், பூங்கொத்துகள், அட்டையில் செய்த சிவலிங்கம் உள்ளிட்டவற்றுடன் ரசிகர்கள் வந்திருந்தார்கள். ஒருவர் திருஷ்டி பூசணிக்காயை சுற்றி உடைத்தார். சிதறு தேங்காய் உடைத்தும் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். சிலர் ரஜினியை வாழ்த்தி முழக்கமிட்டார்கள். ரஜினியை நேரில் பார்க்க முடியும் என்ற ஆர்வத்தில் குடும்பத்துடன் பலர் வந்திருந்தனர். மக்கள் தலைவர் வாழ்க, மக்கள் தலைவர் வாழ்க. ஒரு காலம் நினைத்தால் முதலமைச்சர், ஒரு காலம் முதலமைச்சர். மக்கள் தலைவர் வாழ்கவே, மக்கள் தலைவர் வாழ்கவே. நம்ம தலைவரோட பர்த்டேக்காக நாங்கள் வந்தோம். அப்பா வந்து தீவிர ரஜினி ஃபேன். எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தார் குழந்தையில. சரி, இந்த வாட்டி அவங்க பேரன் பேத்திங்களாம் கூட்டிகிட்டு வந்து சார் கூட ஃபோட்டோ நின்று எடுக்கலான்ட்டு வந்தோம். அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரை பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வீட்டுக்கு போவோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். தலைவரை பார்க்குறோமோ இல்லையா, அவரோட நேம் போட பார்த்தாலும் சந்தோஷப்பட்டு போகிற ஆள் தான் நான். 1000 பேரில் நான் ஒருத்தன், சாரி 1,00,000 பேரில் நான் ஒருத்தன். இன்றைக்கி என் தலைவனுக்கு பர்த்டே.
என்னை விட்டுருங்க, என்னை விட வெளி மாவட்டத்துலேருந்து நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க. அவங்கள நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, தலைவரோட உடம்பு நலம் ஆரோக்கியம் முக்கியம். ஹாப்பி பர்த்டே தலைவா. திருச்சி ஸ்ரீரங்கம் ராகவேந்திரா கோவிலில் வெள்ளித்தேரை வடம் பிடித்து இழுத்த ரசிகர்கள் ரஜினிகாந்த் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என வழிபாடு நடத்தினர். ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி ரஜினிகாந்தின் பிறந்த நாளை ரசிகர்கள் கொண்டாடினர். பிறந்த நாளையொட்டி நடிகர் ரஜினிகாந்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக ட்வீட் செய்துள்ள பிரதமர், நடிகர் ரஜினிகாந்த் தனது திறமையான நடிப்பின் மூலம் மக்களை ஈர்த்து ஊக்கமளிக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளார்ந்த அன்புடன் பழகிடும் இனிய நண்பர் சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ரஜினிகாந்த் இன்னும் பல ஆண்டுகள் தமிழ் மக்களை தன்னிகரற்ற தனது திரை ஆளுமையால் மகிழ்விக்கவும் நல்ல உடல் நலத்துடன் திகழவும் விழைகிறேன் என்றும் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். அன்பு ரஜினிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என நடிகர் மம்முட்டி ட்வீட் செய்துள்ளார். இதேபோல் 80களில் பில்லாவும் நீங்கள்தான், 90களில் பாட்ஷா நீங்கள்தான் என கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார். துபாயில் காணாமல் போன கால்பந்து ஜாம்பவான் மரடோனாவின் அரிதான கை கடிகாரம் அசாமில் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மரடோனாவின் முன்னாள் பாதுகாவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். அர்ஜென்டினாவின் புகழ்பெற்ற கால்பந்து வீரரான டீகோ மரடோனாவை கௌரவப்படுத்தும் விதமாக 2010 ஆண்டு உலகக்கோப்பை தொடரின் போது குறைந்த அளவில் கைக்கடிகாரம் ஒன்றை ஹூப்லாட் நிறுவனம் தயாரித்து வெளியிட்டது. மரடோனாவின் புகைப்படம், ஜெர்சி எண், கையொப்பம் பொறிக்கப்பட்ட 250 கடிகாரங்கள் உருவாக்கப்பட்ட நிலையில் அனைத்தும் விற்று தீர்ந்தன. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த கடிகாரத்தை உலகக்கோப்பை தொடரின் போது மரடோனாவும் அணிந்திருந்தார். மரடோனாவின் மறைவிற்கு பின்னர் துபாயில் உள்ள வீட்டில் இந்த கடிகாரம் உள்ளிட்ட அவரது பொருட்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. அண்மையில் ஹூப்லட் கடிகாரம் காணாமல் போனது தெரிய வந்ததால் துபாய் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த வீட்டில் பாதுகாவலராக இருந்த அசாமைச் சேர்ந்த வாசித் உசைன் என்பவர் தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா திரும்பியது தெரிய வந்தது. அதற்கு பிறகு அவர் துபாய்க்கு திரும்பவில்லை என்றும் தொலைபேசியில் அழைத்தாலும் எந்த பதிலும் இல்லை என்றும் சக பணியாளர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து அசாம் போலீசாருக்கு துபாய் போலீசார் தகவல் அளித்தனர். இதனையடுத்து அசாம் மாநிலம் சிவசங்கர் மாவட்டத்தில் உள்ள வாசித் உசைன் வீட்டிற்கு விரைந்தனர். ஆனால் அவர் அங்கு இல்லாத நிலையில் உறவினர் இல்லத்தில் மறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் வாசித் உசைனை கைது செய்தனர். அத்துடன் அவரிடமிருந்த மரடோனாவின் கடிகாரமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த கடிகாரத்தை துபாயிலிருந்து இந்தியாவிற்கு வாசித் உசைன் எப்படி கொண்டு வந்தார் என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை. அசாமில் இவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாத நிலையில் துபாய் போலீசில் ஒப்படைப்பது குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வாசித் உசைனின் கைதை அசாம் முதலமைச்சர் இமந்த பிஸ்வா மற்றும் டிஜிபி பாஸ்கர் ஜோதி மகந்தா ஆகியோரும் உறுதி செய்துள்ளனர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் சாய் தேஜின் உடல் சொந்த ஊரான ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு எடுத்து வரப்பட்டது. குன்னூர் அருகே நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், அவரது மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். உடல்கள் மிகவும் மோசமாக கருகியிருந்த நிலையில் மரபணு பரிசோதனை மூலம் வீரர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. இதில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரரான சாய் தேஜின் உடல் சொந்த ஊருக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. பெங்களூரு விமானப்படை தளம் கொண்டுவரப்பட்ட சாய் தேஜின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சித்தூருக்கு எடுத்து செல்லப்பட்டது. அப்போது சாய் தேஜின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்றனர். தந்தை இறந்தது கூட தெரியாமல் அவரது 2 குழந்தைகளும் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தது காண்போரை கண் கலங்கச் செய்தது. கொரோனா தடுப்பூசி போடுவதன் அவசியத்தை வலியுறுத்தி நெட்வொர்க் 18 முன்னெடுத்த சஞ்சீவனி இயக்கத்தின் தாக்கம் தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் சஞ்சீவனி டெலிதான் என்ற பெயரில் நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். Dr. Agarwal, this is a recurrent phenomena now. People tend to think, ठीक है मैंने 2 शॉट लगा दी, हो गया मेरा. But now if you go into, most cities, marketplaces, malls पे जाइए, कोई मास्क ही नहीं लगाता. Everybody thinks कोरोना तो खत्म ही हो गया. How do we tackle this now? There could be a resurgence
God forbid. Ultimately, it is again campaigning and sustaining the campaign that and educating the crowd and the general public that whatever the Prime Minister is also saying, we still maintain social distance, 2 gaj ki duri, and this never comes down. So this has to stay wherever you are. Okay. True. But in Mumbai also, have you seen from hesitancy to eagerness? I don't think so. At least I am staying in Navi Mumbai. We do see a good compliance there. It's not that bad. NMC, our municipal corporation areas, pretty well educated class of people there. We do have pockets, the semi-urban setups, but mostly it is an urban setup, so there is a good compliance there. We really don't see people walking around with the mask. Maximum you would see them walking with masks around the chin. On the chin. Where somebody which again, the most educated of them are doing it. Well, thank you, Dr. Agarwal, for joining us. Thank you very, very much. Really appreciate the work that's being done. Somebody was actually telling me, Zaka, that moment the hesitancy about do I really need to get the second dose came, started setting in, Omicron came in, and everybody said, okay, let's go get our dose when it's due. Now let's move on to yet another district, which was a focus point for our Sanjeevni campaign. Rajiv Sharma is joining us from Amritsar. Rajiv, namaste. कहाँ हैं आप बताइए? नमस्कार सर। आप कहां पर हैं बताइए राजीव। आपके पीछे संजीवनी है, लोग खड़े हैं, टीकाकरण केंद्र में। मैं इस समय राम तीर्थ गांव में हूं। जिस तरीके से किरण बता रहे थे कि बहुत सी दिक्कतें, और खास करके जो बॉर्डर विलेजेस हैं वहां पे बहुत सारी दिक्कतें थी, लेकिन आज एक अलग तस्वीर आप देख सकते हैं। इस समय हम एक पब्लिक हेल्थ सेंटर में है और आप देखें कि दीवार पर जो पेंटिंग नजर आ रही है वो भी इसी मुहिम का ही हिस्सा है। और आप देखें कि जो एनजीओ की टीम हमारे साथ लगातार इस कैंपेन में लगातार गांव के लोगों को समझाने की कोशिश करी है। और दूसरी तरफ जो अलग तस्वीर, जो जब शुरुआत की गई थी तो लोग शायद इस टीके को इतना सीरियसली नहीं ले रहे थे, बहुत सारी मिथ्स थी, बहुत सारे भ्रम थे। लेकिन आज आप देखें कि गांव में पूरी जो टीम नजर आ रही है ये एक कामयाब टीम है, जिसमें चाहे वो आशा वर्कर्स हों, गांव के सरपंच हों, जीओजी हों, और भले ही जो डॉक्टर्स की टीम है तो उन्होंने सबसे ज्यादा दिक्कत का सामना किया। उनसे बात करते हैं। ये हमारे साथ मेडिकल ऑफिसर है। सर, जब इस टीके की शुरुआत हुई थी तो लोग, जब आप भी लोगों के घरों तक जाते थे तो क्या बातें सुनने को मिलती थी तब? जब शुरू में जब ये कोरोना वैक्सीन की जब कैंपेन शुरू हुई थी उस टाइम लोगों में थोड़ी मतलब डर का माहौल था कि इससे कुछ हो ना जाए। लेकिन हमने जो हमारे गांव के सरपंच हैं जो, और उनके कलेर पिंड है हमारे साथ, वहाँ के सरपंच, हमने सबसे पहले उनको टीका लगाया और उससे देखकर जो पंचायत थी सभी उनके मेंबर्स को टीका लगाया, और फिर हमारे जो आशा वर्कर्स हैं उनके फैमिली मेंबर्स को, और हमने फिर धीरे धीरे लोगों में ये भावना दूर हो गई कि इसका कोई डर है जहाँ कोई वह। और भी ये डॉक्टर सर आप ये बताइए, पहले ये भी बातें सामने आती थी कि लोगों को ये लगता था कि अगर टीका लगवाएंगे तो शायद हमारी मौत हो जाएगी, ऐसी भी बातें सामने आई। हाँ, कई बार काफी अफवाहें फैली हैं। जैसे डॉक्टर जोरबीर ने बताया, इसको दूर करने के लिए हमने सबसे पहले जो गाँव के मोतबार लोग हैं, सरपंच, वहाँ के टीचर्स, हेल्थ डिपार्टमेंट के लोग, उन्होंने खुद लगाया टीका लोगों के सामने। व्हाट्सएप फोटो शेयर की हमने, तो इन चीजों का फर्क पड़ा, काफी फर्क पड़ा। तो ये जो हमारी मुहिम है संजीवनी, इससे कितना फायदा लोगों को मिला? बहुत ज्यादा फैला है जी। आप बताइए, जो हमारी मुहिम है, ये जो हमारी एक वैन थी, एक पूरी टीम गांव में जाती थी, पहले लोग अपने घरों के गेट तक नहीं खोलते थे, लेकिन बाद में धीरे धीरे जब उनको समझाया गया तो आपको लगा कि उसका फायदा लोगों को मिल रहा है? कल ही मैंने देखा था, जब आपकी वैन गई गांव में तो बच्चे आग लगे भागे, तो जो हमारी आशा वर्कर है वो बच्चों को बुला रहे, तो मैंने भी सोचा मैं क्या हुआ है, देखा तो बच्चे भाग रहे हैं। मैं क्या हो गया, कहते भी कोरोना टीका लगाने वाले आए हैं। मैं क्या नहीं, ये कोरोना टीके लगाने वाले नहीं, ये डॉक्टर आए ने, ये तनु समझाऊं। मैं ये बताना चाहता हूँ, जो ये बात भाई साहब बोल रहे हैं कि जो संजीवनी वैन जब गांव में जाती थी तो लोग डर के भाग जाते थे कि पता नहीं ये लोग जबरदस्ती टीका लगाने के लिए आए। तो ये आशा वर्कर्स जो कि एक मेन इस पूरी मुहिम में जिनकी एक बड़ी भूमिका रही है, उनसे बात करते हैं। मैम, आप जब गांव में लोगों के घर जाते थे और ये बात करते थे कि टीका जो है वो बहुत जरूरी है, तो लोग क्या कहते थे? पहले तो लोग काफी डरते सी, पर जो असी खुद टीका लवाया, मेरी फैमिली ने लवाया, सरपंच साहब ने, फिर लोग वेखा वेखी बहुत, मेरे पिंड के सारे लोगों टीका लगभग लग चुका है।
ਹੁਣ कोई दिक्कत नहीं आ रही, बिल्कुल लोग अब लोग समझते कि आप जो बात कहते थे वो सही, बिल्कुल बिल्कुल समझ गए। हम लोग आप पूछते हैं मैम ठीक है कदों लगने हैं, बिल्कुल। तो सर जैसे पहले इन्होंने भी बताया कि पहले लोग झिझकते थे, घबराते थे, डरते थे, अब आप जब गांव में आप बात करते हैं को अपना वैक्सीनेशन की, तो तब क्या रिस्पॉन्स था? हाँ जी, पहले सर बहुत ज्यादा प्रॉब्लम थी, लोगों को बताते थे तो लोग दूर जाते थे कि कोरोना से शायद मौत हो जाएगी, लेकिन क्या है जब से संजीवनी वालों ने कैंप लगाया या कुछ हमारे जीओजी ने जाके लोगों को अवेयर किया भी, क्योंकि फर्स्टली पहले हमें इंजेक्शन लगे। நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் வங்கி இணைந்து வழங்கும் சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கத்தின் டெலத்தான் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கர்நாடகாவில் மேலும் ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதியாகி இருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, நபர் குறித்த தகவல்கள். வணக்கம் பத்மபிரியா. அதாவது இந்தியாவில் இதுவரை கொரோனா திரிபு வைரஸான ஒமிக்ரான் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 36ஆக உயர்ந்துள்ளது. நேற்று வரை 33ஆக இருந்த கொரோனா தொற்று அந்த ஒமிக்ரான் தொற்றானது இன்று புதிதாக மேலும் 3 பேருக்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதில் ஆந்திர பிரதேசத்தில் முதல் முறையாக ஒரு நபருக்கு ஒமிக்ரான் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இதேபோல் சண்டிகரை சேர்ந்த ஒருவர், அதாவது இத்தாலியிலிருந்து சண்டிகர் வந்த 20 வயது இளைஞர் ஒருவருக்கு ஒமிக்ரான் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மூன்றாவதாக கர்நாடக மாநிலத்தில் 3வது நபராக ஒமிக்ரான் தொற்று ஒருவருக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சுதாகர் தற்போது தெரிவித்துள்ளார். இந்த 3வதாக பாதிக்கப்பட்டுள்ள நபர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து கர்நாடகம் திரும்பியவர் என்றும் அவருடன் தொடர்பில் இருந்த 20 பேருக்கு தொடர்பில் இருந்த 20 பேருக்கும் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் பரிசோதனை முடிவுகள் வருவதற்கு காத்திருப்பதாகவும் சுதாகர் தெரிவித்துள்ளார். பத்மபிரியா, நன்றி ராஜா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு. மற்ற செய்திகளை இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக சென்னையில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு லேசான மழை பெய்தது. நவம்பர் மாத இறுதி வரை சென்னையில் வெளுத்து வாங்கிய கனமழை இம்மாத துவக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல குறைந்தது. இருப்பினும் வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக அவ்வப்போது லேசான மழை பெய்கிறது. அதன்படி தியாகராய நகர், வடபழனி, நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட நகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்தது. புறநகர் பகுதியான விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலையில் திடீரென பலத்த மழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு பேருந்து நிலையம், சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை, சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. திருவாலங்காடு, கனகம்மா சத்திரம், மணவூர், பழையனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. கொரோனா தடுப்பூசி போடுவதன் அவசியத்தை வலியுறுத்தி நெட்வொர்க் 18 முன்னெடுத்த சஞ்சீவனி இயக்கத்தின் தாக்கம் தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் சஞ்சீவனி டெலிதான் என்ற பெயரில் நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம்.
சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கத்தின் சஞ்சீவனி டெலித்தான் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். பிரதமர் மோடியின் ட்விட்டர் கணக்கை ஹேக்கர்கள் சில நிமிடங்களுக்கு முடக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மோடியின் ட்விட்டர் கணக்கை இந்தியா மட்டுமின்றி பிற நாடுகளையும் சேர்ந்த 7,30,00,000 மேற்பட்டோர் பின்பற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கணக்கை நேற்றிரவு ஹேக்கர்கள் முடக்கினர். அதில் பிட்காயினுக்கு இந்திய அரசு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கி இருப்பதாகவும் தற்போது 500 பிட்காயினை வாங்கியுள்ள இந்திய அரசு இதனை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் வழங்க இருப்பதாகவும் ஹேக்கர்கள் பதிவிட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரதமர் அலுவலகம் உடனடியாக ட்விட்டர் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கணக்கை மீட்டது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் அலுவலகம், பிரதமர் மோடியின் தனிப்பட்ட ட்விட்டர் கணக்கு சிறிது நேரம் ஹேக் செய்யப்பட்டது. அடுத்த சிறிது நேரத்தில் இந்த விவகாரத்தை ட்விட்டர் நிறுவனத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று கணக்கை மீட்டுவிட்டோம் என்று தெரிவித்துள்ளது. ஹேக்கர்கள் பதிவிட்ட விஷயங்களை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கூறியுள்ளது. இதேபோன்று 24 மணி நேரமும் பிரதமர் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் இதுகுறித்து தங்களுக்கு தெரிய வந்ததும் ட்விட்டர் கணக்கை பாதுகாக்க தங்கள் குழு தேவையான நடவடிக்கை எடுத்தது என்றும் ட்விட்டர் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பிரதமரின் ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் உள்ள கோவிலின் முன்பாக விடிய விடிய படுத்துறங்கி பெண்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். வேலூர் அருகே விரிஞ்சிபுரம் கிராமத்தில் உள்ள மார்கபந்தீஸ்வரர் கோவிலில் கடை ஞாயிறு விழா ஆண்டுதோறும் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும். குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் கடை ஞாயிறு அன்று கோவில் வளாகத்தில் படுத்து உறங்கி நள்ளிரவில் சிம்மக்குளத்தில் நீராடி வழிபடுவர். இந்த ஆண்டு கொரோனா கட்டுப்பாட்டால் கடை ஞாயிறு விழாவில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. இது தொடர்பாக முன்பே அறிவிக்கப்பட்டிருந்தும் அதை மீறி பெண்கள் பலரும் கோவிலுக்கு வந்தனர். கோவில் முன்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்பாகவே சாலையில் படுத்துக் கொண்டனர். நள்ளிரவு 12 மணிக்கு வழக்கம் போல் பூஜைகளுடன் எம்எல்ஏ முன்னிலையில் சிம்மக்குளம் திறக்கப்பட்டது. சிம்மக்குளத்திற்குள் நீராட அனுமதிக்கப்படாத போதும் அங்கிருந்து குழாய் மூலமாக கொண்டு வரப்பட்டு கோவிலுக்கு வெளியே ஷவரில் கொட்டிய தண்ணீரில் பெண்கள் குளித்தனர். பின்பு மீண்டும் கோபுர வாசலில் படுத்து விடிய விடிய தூங்கினர். கடந்த 2 ஆண்டுகளாகவே பக்தர்கள் அனுமதியின்றி நடப்பதால் கடை ஞாயிறு விழா கலை இழந்திருக்கிறது. சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படாததால் திருவிழாவிற்கான கொண்டாட்டமின்றி விழா நடந்து முடிந்திருக்கிறது. பல்லாயிரம் பேர் கூடும் விழாவில் சுமார் 100 பக்தர்களே வந்திருந்தனர். அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.